வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற கேள்வி என்னைக்குமே இருக்கும். அந்த கேள்விக்கான பதிலை தேடுறதுல தான் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் இருக்கு. இங்க why MBAங்கிற நெக்ஸ்ட் கொஸ்டின், அது MBA is the thing which will give you the edge over others to make decisions, but be a professional in managing all the companies together. Good morning, the viewers. I'm happy for meeting you in this particular forum, which is very new to me. பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸை வந்து நேரடியாக பார்த்து பேசுகிறதுல தான் நமக்கு வந்து அனுபவம் இருக்குது. பட் என்னுடைய ஃப்ரெண்டு டாக்டர் ஜெபமெல்வின் சார் இப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது தட் வாஸ் அ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் ஃபார் மீ. தெர் வாஸ் ஆல்வேஸ் அ கொஸ்டின், வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற கேள்வி தான் எல்லாரோட மைண்ட்லேயும் வரும். அந்த வாட் நெக்ஸ்ட்டுங்கிறது லைஃப்பில் எல்லா ஸ்டேஜ்லேயும் எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி. அது எந்த ஸ்டேஜில்ங்கிறத பொறுத்து அந்த கேள்வி அப்படியே தான் இருக்கும். பட் பதில்கள் மாறிட்டே இருக்கும். ஒரு சின்ன குழந்தைக்கு வாட் நெக்ஸ்ட்னு கேட்கும்போது அது தட் மீன்ஸ் வாட் நெக்ஸ்ட், வாட் இஸ் மை ஃபுட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது. ஒரு 10th படித்த ஸ்டூடெண்ட்டை கேட்கும்போது வாட் குரூப் அதை எடுக்கணும் அப்படிங்கிறதா இருக்கும். இதே இது பாலிடெக்னிக் உள்ள போயாச்சுன்னா அதில் எந்த பிரான்ச் எடுக்கிறதுன்னு இருக்கும். ஸோ +2 முடிச்சதுக்கப்புறம் வாட் நெக்ஸ்ட்னு கேட்டாங்கன்னா எந்த காலேஜ்னு இருக்கும், அதில் எந்த படிப்பு அப்படிங்கிறது கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி பிஎஸ்சியோ பிகாமோ பிபிஏவோ பிஏவோ முடிச்சிட்டேன் அப்படின்னு வரும்போது அந்த கேள்வி அப்படியே தான் இருக்குது. வாழ்க்கை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிலையான ஒரே கேள்வின்னு பார்த்தீங்கன்னா வாட் நெக்ஸ்ட்டுங்கிறது தான். ஸோ அப்போ ஒரு கிராஜுவேட் ஆகிட்டேன், இது போதுமா, இன்னைக்குள்ள சொசைட்டியில் போதுமா அப்படின்னா அது கண்டிப்பாக பத்தாது. இன்னைக்கு தேவைகள் அதிகமாக இருக்குது, மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நம்ம தகுதியும் ஜாஸ்தியாக வச்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம வந்திருக்கிறோம். அப்போ அப்படி பார்க்கும்போது எல்லாரும் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது there are many programs which are available, like MA-லேருந்து MBA MCA வரைக்கும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அதில் சில ப்ரோக்ராம்ஸை நம்ம ப்ரொஃபஷனல் கோர்சஸ்ன்னு சொல்கிறோம், சில ப்ரோக்ராம்ஸை வந்து நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ இதில் வந்து நம்ம MBA அப்படிங்கிறது என்னது, அதை பற்றின ஒரு சின்ன ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டபோது ஐ செட் ஓகே அப்படிங்கும்போது இந்த முதல் கேள்வி why MBA, அந்த கேள்விக்கு தான் நான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். எத்தனையோ ப்ரோக்ராம்ஸ் இருந்தாலும் why MBA அப்படின்னா MBA is a very professional course because management came from the military and from there many branches came out and from there management profession came in. அப்போ இன்னைக்கு எல்லாத்தையுமே ஒரு ப்ரொஃபஷனலாக பார்க்கணுன்னா அதுக்கு நம்மளை தகுதியாக்கிக்கணும்னா MBAங்கிறதுல போகிறோம். தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அப்போ அதுக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னா எனி டிகிரி. நாங்கள் வந்து MBAக்கு சேர்க்கறதுக்கு இந்த டிகிரி தான் படிச்சிருக்கணும் அந்த டிகிரி தான் படிச்சிருக்கணுங்கிறத கேட்குறதே கிடையாது. எனி டிகிரி படிச்சிருக்கலாம். அதுக்கு மேலே வந்து ஏதாவது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கணும். அது தமிழ்நாடு லெவல்லன்னா டான்செட் எழுதணும்பாங்க, ஆல் இண்டியா லெவல்லன்னா கேட் அல்லது மேட் அப்படிங்கிற பல எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம்ஸில் ஏதாவது ஒன்று எழுதிட்டு யூ கேன் கம் இன் டு MBA. பட் MBA வந்ததுக்கப்புறம் நான் என்ன தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி, வாட் நெக்ஸ்ட். அதுதான் நான் முதலே சொன்னேன், வாட் நெக்ஸ்ட்டுங்கிறது தான் எப்போதுமே நிலையான கேள்வி. இப்போ நான் MBA வந்துட்டேன், அப்படி நிறைய பேர் வந்திருப்பீங்க. அப்போ MBAல வாட் நெக்ஸ்ட்னா MBA இஸ் கிளாசிஃபைடு இன்டு 4 செமிஸ்டர்ஸ். காமனாக எல்லா ஊர்லேயும் எல்லா கோர்சஸ்லையும் பார்த்தீங்கன்னா செமிஸ்டர்ஸாக பார்த்தா இப்படி தான் பண்ணியிருப்பாங்க. இந்த 4 செமிஸ்டர்ஸை நம்ம எப்படி கட்டமைச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the first semester will be having all foundational courses. ஃபவுண்டேஷனல் கோர்சஸ்ன்னு நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஏன்னா எல்லா டிகிரிலேருந்து வர்றதுனால டு மேக் இட் யூ இன்டு அ காமன் பிளாட்ஃபார்ம்ங்கிறதுக்காக நம்ம ஃபவுண்டேஷன் கோர்சஸ் அதில் வச்சுருப்போம். லைக் எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டிங், குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ், பிஹேவியர், பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரியான காமர்ஸ், நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங், நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் ஒரே பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்து ஒரு ஃபவுண்டேஷனில் ஈக்குவல் கிரவுண்டுக்கு கொண்டு வர்றதுக்காக ஃபவுண்டேஷனல் கோர்சஸ் வச்சுருப்போம். இது முடிச்சதுக்கப்புறம் இந்த இன்ட்ரடக்ஷனுக்கு வந்ததுக்கப்புறம் செகண்ட் செமஸ்டருக்கு போகும்போது we introduce all the students into the various functional areas of management. Basically because the MBAல வந்து நீங்கள் வந்து you are going to manage a business. அப்போ அந்த பிஸ்னஸ்ன்னு வரும்போது அந்த பிஸ்னஸில் வந்து பல ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது. ஒருத்தர் வந்து ப்ரொடக்ஷனை பார்த்துக்குவாங்க. ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா அதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்குன்னு சில தகுதிகள் இருக்கணும்.
அல்லது வந்து அதை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு நியமிக்கக்கூடிய ஆட்களை மேனேஜ் பண்றதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கணும். அதே மாதிரி அந்த பொருட்களை நம்ம இப்போ தயார்படுத்தினதுக்கு அப்புறம் அதை போய் மார்க்கெட்ல நம்ம சந்தைப்படுத்துறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கணும். இதெல்லாம் பண்ணணும்னா நம்ம அதோட நிதி நிலைமையை கரெக்டா பண்றதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கணும். இப்படி பல, அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற கம்ப்யூட்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கறதுக்கு நிறைய தகுதிகள் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் கிளாசிஃபைட் அஸ் வேரியஸ் ஃபங்க்ஷனல் ஏரியாஸ். And across all the program, in the second semester we introduce all the students to all the functional areas of management. அப்ப இது வரைக்கும் எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எந்த குழப்பமும் இருக்காது, ஏன்னா இது எல்லாமே காமனா படிக்கக்கூடியது. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் இயர் முடிச்ச உடனே தான் அவங்க வந்து ஒரு சம்மர் ப்ராஜெக்ட்டுக்குன்னு ஒரு கம்பெனியில போய் நம்ம தியரிட்டிக்கலா நம்ம சொல்லிக் கொடுத்த எல்லா விஷயத்தையும் அங்க ப்ராக்டிக்கலா எப்படி பண்றாங்கிறத கொஞ்சம் பார்ப்பாங்க. அந்த இன்டர்ன்ஷிப்போ அல்லது சம்மர் ப்ராஜெக்டோ முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து தேர்ட் செமஸ்டர் ஆரம்பிக்கும் போது திஸ் தேர்ட் செமஸ்டர் இஸ் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க இப்போ இன்னொரு ப்ரொஃபஷனை நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு போகும்போது வெளியில போனீங்கன்னா ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க. இன்னைக்கு ஜெனரல் பிராக்டிஷனர்கிட்ட நம்ம போறது கிடையாது, நிறைய பேர் வந்து போறது கிடையாது. எனக்கு கை வலிக்குது அப்படின்னா உடனே ஆர்த்தோட்ட போறோம், நமக்கு கண்ணு வலிக்குது அப்படின்னோன்னா உடனே ஆப்தல்மாலஜிஸ்ட போறோம், நமக்கு வந்து காது வலிக்குது அப்படின்னோன்னா ஒரு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட போறோம். அதே மாதிரி இங்கேயும் நமக்கு வேரியஸ் ஸ்பெஷலைசேஷன் இருக்கு. எல்லாருக்கும் எல்லாம் தெரிய வேண்டிய பேக்ரவுண்ட செகண்ட் செமஸ்டர்ல கொடுத்ததுனால தேர்ட் செமஸ்டர்ல நீங்க எதையாவது ஒரு இதுல ஸ்பெஷலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப அதுல நீங்க ஆண்டர்பிரினர்ஷிப்ல ஸ்பெஷலைஸ் பண்ணலாம், இல்ல மார்க்கெட்டிங்ல ஸ்பெஷலைஸ் பண்ணலாம், இல்ல ஹெச்ஆர்ல ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல ஸ்பெஷலைஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஃபைனான்ஸ்ல ஸ்பெஷலைஸ் பண்ணலாம், இல்லாட்டி சிஸ்டம்ஸ்ல ஸ்பெஷலைஸ் பண்ணலாம். இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னொரு புது ஏரியா வந்திருக்கு, எமர்ஜிங்கா இருக்கு, அதுவும் எஸ்பெஷலி ஃபார் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு எமர்ஜ் ஆயிருக்கக்கூடிய ஏரியா லாஜிஸ்டிக்ஸ்ல ஸ்பெஷலைஸ் பண்ணலாம், அல்லது ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்ல ஸ்பெஷலைஸ் பண்ணலாம். இப்படி ஒரு 6-7 டிஃபரெண்ட் ஸ்பெஷலைசேஷன்ஸ் எல்லா எம்பிஏ இன்ஸ்டிடியூட்ஸும் கொடுக்குறாங்க. அப்போ இதில் நான் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், பிகாஸ் ஐ எம் இன்டு ஃபைனான்ஸுங்கிறதுனால. இப்போ இந்த ஸ்பெஷலைசேஷனை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஃபோர்த் செமஸ்டரில் நம்ம படிக்கக்கூடிய அந்த பாடங்கள்லாம் எதுவாக இருக்கும்னா, நீங்கள் இதை ஸ்பெஷலைஸ் பண்ணதை தெரிஞ்சுக்கிட்டதை அப்ளை பண்ணக்கூடிய ஃபேஸ் தான் அந்த ஃபோர்த் ஃபேஸ் தான் நமக்கு ஃபோர்த் செமஸ்டர், விச் இஸ் கால்ட் அஸ் அப்ளிகேஷன் ஃபேஸ். அப்போ அந்த அப்ளிகேஷன் ஃபேஸில் நீங்கள் படிச்சுட்டு தான் நீங்கள் மெயின் ப்ராஜெக்ட்டும் சேர்த்து பண்ணும்போது நீங்கள் தியரிட்டிக்கலாக படித்த எல்லா கான்செப்டையும் அப்ளை பண்ணுவீங்க. இப்படி தான் நம்ம எம்பிஏவை நம்ம கட்டமைச்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் செமஸ்டர், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். அப்போ இதில் நீங்கள் வந்து ஃபினான்ஸ் படித்தா என்ன நடக்கும், உங்களுக்கு அதனால என்ன பயன், அதில் வந்து ஸ்கோப் இருக்கா, இப்படி சொன்ன உடனே எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி வந்து ஸ்கோப் இருக்கா. எல்லா ஃபீல்ட் ஆஃப் ஸ்பெஷலைசேஷனுக்கும் ஸ்கோப் இருக்கு. பட் நம்ம அதுக்கு தகுதியானவங்களா இருந்தால் மட்டும்தான் அதுக்கு ஸ்கோப் வரும். எந்த ஃபீல்டுக்கும் ஸ்கோப் குறையும் கூடுங்கிறதே கிடையாது. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அதை தகுதியாக்கி வச்சுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இருக்கும். இப்போ நான் படிக்கும்போது கால்குலேட்டருக்கு மேலே நான் கம்ப்யூட்டர் பார்த்துருக்க மாட்டேன். இன்னைக்கும் நான் கால்குலேட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். அப்படின்னா ஃபினான்ஸில் ஸ்கோப் ஜாஸ்தி ஆயிருச்சு, நான் என்ன தகுதியானவன் ஆக்கல்ல, அதனால எனக்கு ஃபினான்ஸில் ஸ்கோப் இருக்காது. பட் இஃப் ஐ எம் ஆல்சோ ஏபிள் டு யூஸ் த லேட்டஸ்ட் ஆப்ஸ் அண்ட் எவ்ரிதிங் நானும் பண்ண முடியும்னா நான் என்ன தகுதியாக்கிக்கிறேன், அந்த ஸ்கோப்புக்குள்ள நான் உள்ள வந்துக்கிறேன். இதுதான் மீனிங். இந்த மீனிங்கை எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எல்லா ஃபீல்டுலேயும் ஸ்கோப் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இந்த இதில் நம்ம ஃபினான்ஸில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, finance is the most important function of any management company, any company or any organization. Even for the government, to run the government finance is more important, because that is the most integrating point of all the functional areas of management. Human resource ஆ இருக்கட்டும், மார்க்கெட்டிங் ஆ இருக்கட்டும், ஃபினான்ஸ் ப்ரொடக்ஷன் ஆ இருக்கட்டும், லாஜிஸ்டிக்ஸ் ஆ இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ். ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபீல்டு. தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த எவர் டெவலப்பிங் ஃபீல்டு. பிகாஸ் அன்னைக்கு ஃபினான்ஸ் நம்ம நினைச்சது வந்து ஒரு கணக்கு புஸ்தகத்தை எடுத்து ஒரு டெபிட் கிரெடிட் எழுதுறது தான் அக்கௌண்டிங்ல ஆரம்பிச்ச ஒரு சிஸ்டம் தான் ஃபினான்ஸ் நினைச்சோம். அதை சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கொஞ்ச நாள் கழிச்சு பேங்க்னு ஒன்று வந்தது, அவ்வளவுதான். ஆனால் இன்னைக்கு ஃபினான்ஸ் இஸ் நாட் லைக் தட். இன்னைக்கு பேங்க்ஸுங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு ஃபின்டெக்குங்கிற லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் வரைக்கும் எங்கேயோ நம்ம முன்னேறிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியன் ஜிடிபியில் ஆர் இந்தியாவோட எக்கானமியில் பயங்கரமாக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய சர்வீசஸ் செக்டாரில்
ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியதுங்கிற ஒரு செக்டார்னா most important thing is that it is the banking, financial services and insurance companies, that is BFSI ங்கற அந்த செக்டார் தான் உங்களை வந்து ரொம்ப அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது. அங்கே தான் அதிகமான வேலை வாய்ப்புகள் இருக்கு. ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துச்சு, ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் வந்துச்சு, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்துச்சு. இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இன்னைக்கு இந்த BFSI, பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ங்கிறது இன்னைக்கு இந்தியாவில் நீங்கள் எங்கே திரும்பி பார்த்தீங்கன்னாலும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்து இன்னைக்கு வந்து உலகத்தில் எல்லா லெவல்லையும் இந்த கம்பெனிஸ் இருக்காங்க. ஸோ த மர்ஜர் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் தீஸ் மார்க்கெட்ஸ். இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் பற்றி பேசாத ஆள் கிடையாது. இன்னைக்கு வந்து இன்சூரன்ஸ் பற்றி பேசாத ஆள் இருக்க முடியாது. இன்னைக்கு வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸை பற்றி பேசாத ஆள் இருக்க முடியாது. இன்னைக்கு லோன்ஸ் அண்ட் அதர் சர்வீசஸ் த்ரூ யுவர் ஆப்ஸ் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் பேங்க்குக்கு போய் நம்ம பணம் எடுக்கிறோம், பணம் போடுறோம். இன்னைக்கு எல்லாமே எனி ஆஃப் த கூகுள் பே ஆர் ஃபோன் பே இந்த மாதிரி விஷயத்தில் பண்ணுறோம். அப்போ இது எல்லாம் யார் கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பிரெயின் அண்ட் தி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஒன் ஆஃப் த MBA ஃபினான்ஸ் பர்சனாக தான் இருக்க முடியும். ஸோ MBA ஃபினான்ஸ்னு படிச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஸ்கோப் வந்து வேர்ல்டு வைடு. அதுக்கு தேவைகள் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கு. டெவலப்மெண்ட்ஸ் இன் த ப்ராடக்ட்ஸ், சர்வீசஸ் அண்ட் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஆஃபர்ட் டு த மார்க்கெட் இஸ் மோர் அண்ட் மோர். பாப்புலேஷன் இஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர் எஜுகேட்டட். அதனால நீங்களும் அதிகமாக அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா தான் அந்த காம்படிஷனில் நிற்க முடியும். ஸோ இஃப் புட்டிங் இன் ஆல் இன் அ நட்ஷெல், I would say the answer for my first question again, what next அப்படிங்கிற கேள்வி என்னைக்குமே இருக்கும். அந்த கேள்விக்கான பதிலை தேடுறதுல தான் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் இருக்கு. இங்க why MBAங்கிற நெக்ஸ்ட் கொஸ்டின், அது MBA is the thing which will give you the edge over others to make decisions, but be a professional in managing all the companies together. ஒரு ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், anything, நீங்க anything you will take there will be management, and if there is management, the requirement for MBA will be there. And out of all the MBAs, if you study finance, you will be having a great scope, because the development in finance is the highest than anything else. Because மத்ததெல்லாம் உள்ள டெவலப் ஆகணும்னா you need the help of the other industries, but finance டெவலப் ஆகணும்னா நம்ம MBA finance students தான் MBA ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல்ஸாக மாறி அந்த இண்டஸ்ட்ரியை எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதனால MBA ஃபினான்ஸ் படிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ வெல்கம் டு த ஃபினான்ஷியல் ஓஷன் ஆஃப் திஸ் கார்பரேட் வேர்ல்டு, வேர் யூ கேன் ஸ்விம் டீப் அண்ட் டேக் த gems and pearls of success in your corporate career. Wish you all the very best. Thank you.